அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு முக்கியமான ஒரு தகவல். நிறைய பேருக்கு என்னன்னா பல குழப்பங்கள். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்ல நமக்கு இன்னைக்கு பார்க்க போற அடுத்த ஒரு வீடியோ, எவ்வளோ இடங்கள் தான் சார் இருக்கு, அதில் கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இடங்கள் இருக்கு, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எம்பிபிஎஸ்ஸை தேடுற மாணவர்களாக இருக்கணும். அது முன்னாடி கவர்மெண்ட் கல்லூரியிலையோ இல்லை ஒரு ப்ரைவேட் கல்லூரியிலையோ இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையோ எம்பிபிஎஸ் சீட்டை எடுக்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிற ஒரு மாணவருக்கு இது பொருத்தமாக இருக்கும். எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் இன்னைக்கு இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி 30ஆம் தேதி வெயிட் பண்ணலாமே சார் அப்படின்னா, 1 or 2 days வந்து ஆல்மோஸ்ட் வி கெட் 10 ஸ்டேட் எல்லாம் கவுன்சிலிங்கே முடிக்க போகிறாங்க, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, இல்லை மற்ற ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் கிரியேட் பண்ணணும். ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க, இந்த ரேங்க் லிஸ்ட் 4 விஷயங்களை சொல்லியிருக்கு. ஒன்று பேர் சொல்லி சீரியல் நம்பர், அதாவது ஜென்ரல் ரேங்க், ரைட். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயரை சொல்லியிருக்கிறோம், அப்ளிகேஷன் நம்பர் சொல்லியிருக்கோம், ரோல் நம்பர் சொல்லியிருக்கிறோம், கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? கம்யூனிட்டி ரேங்கோட அர்த்தம் என்ன? இத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நீ எக்ஸாம்பிள் ஒரு எஸ்சி கேட்டகரியில் 1390 உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்னா 1389 உங்களுக்கு முன்னாடி மாணவர்கள் இருக்காங்கன்ற அர்த்தம். இதுதான் யதார்த்தம், ரைட். ஸோ அப்போ எவ்வளோ இடங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சால் ஒருவேளை எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணி அந்த ஐடியாலஜியை கொண்டு போயிட்டு அடுத்த ஆப்ஷனை கிரியேட் பண்ணி நீங்கள் ஒரு டீம்டு ஆப்ஷனோ இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷனோ இல்லை ஆல் ஓவர் இந்தியா கர்நாடகா எங்கேயாவது எந்த ஸ்டேட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை வாங்கலான்ற பிளான் பண்ணலான்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இந்த சீட்டோட நம்பர்ஸை டெடிகேட் பண்ணுறோம். அஃபீஷியலாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் கண்டிப்பாக 29ஆம் தேதி 1 or 2 days கொடுத்துடலாம், இல்லை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எதற்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா, மேபி ஸ்பெஷல் கவுன்சிலிங் முடிச்ச பிறகு கொடுப்பாங்களா இல்லை முன்னாடியே கொடுப்பாங்களா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எனிவே பட் இது 2024 இருந்த சீட் மேட்ரிக்ஸு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ இடங்கள் இருந்துச்சு. சரிங்களா? இதுல சில மாற்றங்கள் இருக்கலாம்னு எதிர்பார்க்கிறேன். பட் பிரைவேட் காலேஜஸ் போகும்போது ஒரு கல்லூரியில் ஒரு பிரைவேட் காலேஜ் உங்களோட குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஒரு 50 இடங்களை குறைக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இன்னொரு காலேஜில் அது கொடுக்கும்போது 50 சீட் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா 50 சீட் இன்க்ரீஸ் ஆனிச்சு கடைசி நேரத்தில். ஸோ அதெல்லாம் டேலி பண்ணி இவ்வளோ சீட்ஸ் இரு தோராயமான மதிப்பு தான், பட் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கலான்ற மாதிரி நான் பார்க்கிறேன், ரைட். இப்போ டோட்டலாக இந்த சீட்ஸில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கிற இடங்கள் எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியை ஒதுக்கிடுங்க, 7.5% ஒதுக்கின பிறகு இருக்கிற இடங்கள் ஓசி மாணவர்களுக்கு மொத்தமாக 1256 இடங்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்து பிசி மாணவர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் மட்டுமே 1074 சீட்ஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்து பிசிஎம்முக்கு மொத்தமாக 142 இடங்கள் இருக்கு. சரிங்களா? ரைட். இது கவர்மெண்ட் காலேஜில். அடுத்து எம்பிசி மொத்தமாக 810 இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கு. சரிங்களா? இது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஓசி ஒரு 30%, பிசி ஒரு 30%, இது எம்பிசி 20%, இந்த மாதிரி இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ல கிரியேட் பண்ணது தான். எஸ்சி கேட்டகரியில் மொத்தம் 614 இடங்கள் இருக்கு. சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சிஏ கம்யூனிட்டி, சரிங்களா, ஷெட்யூல்டு அருந்ததியர் 117 இடங்கள் இருக்கு. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டி மொத்தம் 40 இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கு. சரிங்களா? ஸோ இது எதுக்காக இந்த நம்பர் சொல்றோம்னா, இதோட சேர்த்து அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது இல்லை பார்க்க வேண்டியது உங்களுடைய ரேங்க். ஜென்ரல் ரேங்க் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கம்யூனிட்டி ரேங்க் என்ன? அப்போ கம்யூனிட்டி ரேங்கோட வேல்யூ இந்த வேல்யூ மீட் அவுட் ஆகுதான்ற ஒரு ஐடியாலஜி யோசிங்க. சரிங்களா? எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஈவன் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுலையோ இல்லை இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுலையோ எங்கேயோ எனக்கு இடத்துல பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு அந்த கான்ஃபிடன்ட் இல்லை, எனக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஆஃபீஸை ரீச் அவுட் பண்ணி ஃபிசிக்கலாக நேரில் இந்த கவுன்சிலிங்கை பயன்படுத்த பாருங்க. சரிங்களா? ஸோ நம்ம எதுக்காக இந்த அவேர்னஸை கிரியேட் பண்றோம்னா, உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன, இல்லை இந்த ஆப்ஷனை முடிக்கிறதுக்கு என்ன, நீங்க 100% 200% பர்ஃபெக்டா யுவர் கான்சென்ட்ரேட் சீட்டு கிடைச்சிடும் நம்பிக்கையில இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை எனக்கு ஒரு சஸ்பெக்ட் இருக்கு, இல்லை எனக்கு கிடைக்குமான்ற ஒரு நம்பிக்கை இல்லை, இல்லை என்னுடைய தவறுனால இந்த இடத்த விட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்படி இருக்கிற மாணவர்கள் நேரில் இருந்து ஒரு வாக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம ஃபர்தரா கைட் பண்ண ரெடியாக தான் இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம்.